நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2024ல வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட மாம் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா புதுசா குழந்தை பிறந்த ஒரு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுல தனியா இருக்கும்போது இவங்களுடைய மனநிலைமை அப்படின்றது எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற தீம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை வந்துட்டு நகரும். அதாவது நம்ம படத்தோட ஹீரோனான மேரி பாத்தீங்கன்னா ஜார்டன் அப்படின்ற ஒரு நபரை வந்துட்டு கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதுசா வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ எல்லா சொசைட்டில இருக்கிற மாதிரி இவங்களுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ இவங்களுடைய குழந்தைன அலெக்ஸை பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் தான் வந்துட்டு பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு இடத்துக்கு மேல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னமான ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது வருது அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த படத்துல மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அப்படின்றது அவங்களுடைய குழந்தைய பார்த்துக்கும் போது இவங்களுடைய மனநிலைமை அப்படின்றது எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இந்த படத்து மூலயமா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கன்வே பண்ணிருக்காங்க. தென் இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி டார்க்கா தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதுக்கேற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் த்ரில்லர் படமாக தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.